இங்க பாருங்க எவ்வளோ அகல் விளக்கு. இப்போ தீபாவளி டைம்ன்றனால இந்த மாதிரி விளக்கு ஐட்டம். சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆடியோ கிளியராக கேட்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பீங்கான் ஃபேக்ட்ரியில் இருக்கோம். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் வரக்கும் பின்னாடி போகலாம். மூஞ்ச பக்கத்தில் கொஞ்சம் பயந்துட போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பீங்கான் ஃபேக்ட்ரியில் இருக்கோம். இங்கே வந்து பீங்கான் விளக்குலாம் எப்படி செய்கிறாங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்குறது. ஸோ ஆனால் வந்து விளக்கு செய்கிறாரு, வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பயங்கரமாக இருக்குது விளக்கு செய்கிறது. இன்னும் நிறையா பொம்மைகள்லாம் பீங்கானில் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். விளக்குலேருந்து பொம்மையிலேருந்து நிறைய பொருட்கள் செய்கிறாங்க இங்கே. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை பாருங்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம். இந்த மோல்டில் போட்டு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. லைட்டு கிளியராக இருக்கா? இது என்ன மண்ணுண்ணா இது? இது தமிழ் தெரியுமா? தெரியாதா? சரி சரி, ஓகே. हिंदी पार्ट का करेंगे எல்லாம். हिंदी हिंदी मालूम की? हाँ, ये क्या सैंड है? मट्टी है ना, मट्टी. हाँ, मट्टी. क्या मट्टी है? उसको मालूम. अच्छा, मुझे हिंदी मालूम. हाँ, अच्छा तो तुम करो. ஆமாம், ஒரு கடுப்பாடு போகிறார் நம்ம இந்திக்கார அண்ணா. என்ன ஃபாஸ்ட்டாக மட்டும் விளக்கு செய்கிறாருன்னு பாருங்கள். ஒரு விளக்குக்கு ஒரு 2 செகண்ட் தான். மட்டும் மண்ணை போடுறாரு, சுற்றி விட்றாரு, அதை எடுத்து அங்கே வைக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. அதை வந்து கை வந்து 2 கையும் டக்குன்னு கை மைண்டு எல்லாமே வேலை செய்யுது அவருக்கு. மிஷினோட மெக்கானிசமாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற அந்த வேகமாக இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 விளக்கு 20 விளக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. போட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை அங்கே காய வச்சு அங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து அதை போய் பார்ப்போம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு எத்தனை விளக்கு? ஒரு நாளைக்குன்னா ஒரு 30,000-40,000 பீஸ். ஒரு நாளைக்கு 40,000 விளக்கு பண்ணுறீங்க? 40,000. பயங்கரம். அது ஒரு கம்பெனி, அது ஒரு 100 கம்பெனி இருக்குது. என்னதுண்ணா இது? செராமிக் என்ன மண் அது? இதுதான் நம்ம ரெட்டில் இருக்குது பற்றி, ரெட்டு செம்மண் இருக்குது. செம்மண் தான். அதை வந்து ஏர் பவுடராக அரைக்கிறது. ஓ, செம்மண் அரைச்சா செராமிக் பவுடர். கூட கொஞ்சம் மெட்டீரியல் எதாவது கலக்கணும். கொஞ்சம் ஃபெல்ஸ்பர்னு சொல்லிட்டு அது மெட்டீரியல் கலந்து அது அடித்தா அது செராமிக்கு. அதாவது நார்மல் மண்ணே அடிக்கலாம். இது அது டெம்பரேச்சர் தாங்க அதிகமாக போகணும். ஓகே. புறப்புறன்னு இப்போ நம்ம மண்பாண்டம் செய்கிறாங்க பார்த்தியா, அவங்க 600-700 டிகிரி தான் இது பண்ணும். அந்த அளவுக்குன்னா நம்ம 100 அகல் 200 அகலாம் ஒன்றா போட முடியாது. அதனால் அந்த ஃபெல்ஸ்புரன்னு ஒரு மெட்டீரியல் கலந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். மூட்டையாக அடுக்கி வச்சுக்கலாம். ஓகே. அதுக்காக அது இருக்கும். டெம்பரேச்சராக 1200 வரைக்கும் போகும்.
குக்கர் அந்த மண்ணெண்ணெய் வச்சுருக்கோம். அது மாதிரி ஏரும் இந்த பப்பியும் இந்த இது ஆயிலும் சேர்ந்து இதில் அடிக்கிட்டு இதை அடிக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவோம். ஏர் போகாத அளவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பர்னர் இருக்குது பாருங்கள். இது ப்ளோயரு, இது பர்னர் பிளாக்னு சொல்லுவோம். இது வெளியே ஆயில் தான், இந்த டேங்க்லேருந்து ஆயில் வரும், இது ஏர் வரும். ரெண்டும் வந்துட்டு ஸ்மூத் ஆகி அப்படியே வந்துட்டு ஃப்ளேம் ஆகும். அந்த மீட்டர் டெம்பரேச்சர் காட்டும். அது நம்ம ஒரு 1175 180 வர்ற வரைக்கும் ஃபயரிங் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு ஒரு நாள் ஆகும். இல்லை 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் ஃபயரிங் ஆகிறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு கூலிங் ஆகியப்படும். மறுநாள் கூலிங் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் திறப்போம். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஃபைனலாக தான் சூளைக்கு வரும்போது ஃபைனல் ஒர்க்கு. பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் தான் இது உள்ள எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு தான் அப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துக்கு வரும். ஓகே ஓகே. ஃபயரிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்துக்கு கொடுத்துட வேண்டியதான். சூப்பர் சூப்பர். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக ஒரு விளக்கை ஏற்றிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு நிறைய ஒர்க் இருக்குது. ஒரு பொம்மை மோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதை ரா மெட்டீரியல் வச்சு ஃபினிஷிங் காஸ்டியூம் பண்ணி வாட்டர் போட்டு கலர் அடித்து ஆர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சூளைக்கு வரணும். அப்படின்னும்போது ஒரு பொம்மைக்கு வந்துட்டு ஒரு 6 பேர் 7 பேர் கை மாறி ஒர்க் இருக்குது. அவங்க ஒர்க்கை எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு நம்ம இங்கே சூளைக்கு வரோம். சூளைக்கு வந்துட்டு திரும்பி நம்ம கொண்டு போவோம். நீங்கள் இறக்குங்களா? வாழைப்பழம் செராமிக்லேயே வாழைப்பழத்தை எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வாழைப்பழம். ஃபைனலாக இதில் வந்து இந்த இது உள்ள அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஃபயர் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரும்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் பீங்கானில். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக வந்திருக்கிற ஸ்டேஜ். இவ்வளோ நேரம் வந்து நம்ம எப்படி செய்கிறாங்க, அதை எப்படி இது பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்தோம். ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். 5 மணி நேரம் அதை வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய பொருள் இது. அவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சு கைவண்ணத்தில் கிடைச்ச ஒரு அழகான பொம்மை தான் இது. சூப்பராக இருக்குல்ல? இப்போ இந்த சீசன் வந்துட்டு இப்போ இந்த விற்கின்றதுனால இதுமாரி பண்ணுறாங்க. அப்புறம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா பொம்மை ஆர்ட் பண்ணுவோம். சீசனுக்கு அந்த மாதிரி மாற்றுவீங்க. எந்தெந்த பொருள் விற்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ தீபாவளி டைம்ன்றனால இந்த மாதிரி விளக்கு ஐட்டம் மாதிரி விளக்கு ஐட்டம் இது. இப்போ இதில் இந்த ஒரு 6ஆம் மாதத்துலேருந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும் இந்த நேரத்தில். இது தீபாவளி வரைக்கும் இது வந்துட்டு தீபம் வரைக்குமே இது நல்லா போயிட்டுருக்கோம். இது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் பொம்மை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொம்மை ஒரு 6 மாதம் செய்வோம். அப்புறம் திரும்பி இது செய்வாங்க. மாதிரி செஞ்சுட்டு. ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவீங்க இப்போ? 1175 டிகிரி. ஏப்பா, 1175 டிகிரியில் இதெல்லாம் ஹீட் ஆனால் எவ்வளோ ஹீட்டில் இருக்கும்னு நினச்சி பாருங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அப்படியே தகதகன்னு எரியும். எப்படி பார்ப்பீங்க அதை? இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா? ஓ, இது வழியாக பார்ப்பீங்க. இது வழியாக பார்ப்போம். அங்கே மீட்ரு இருக்குது. இதில் தெரியும், அந்த இடத்துல தெரியும். இது டிஜிட்டல் மீட்ரு இது ரெண்டும். இதில் வந்துட்டு அந்த அளவு தெரியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, இதெல்லாம் நைட்டு தான் பண்ணுவோம். நைட்டு தான் எல்லா ஸ்லாப்பும் லோட் ஆகணும், எல்லா பிளேட்டும் லோட் ஆகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கா 10 வச்சோம்னாக்கா நைட்டு 11 மணிக்கு முடிப்பாங்க. ஏப்பா, நைட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். நைட்டு இல்லை, இது முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு நபர் இருப்பார், 2 பேர் ஒரு கூட ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க, ஒரு 2 பேர் இருப்பாங்க கம்பெனியால். இதை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, இதோ வாங்க பார்த்து பாரு. இப்போ ரூம் டெம்பரேச்சர், கிலோனுடைய டெம்பரேச்சர் 32 பாயிண்ட் இருக்குது. ஓ, இது 30ன்றது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சரு. ரூமுடைய டெம்பரேச்சர் இது. ஓகே. இதுக்கப்புறம் இது ஃபயரிங் ஆரம்பிச்சோம்னாக்கா இதில் வந்து அப்படியே அதாகிட்டே வரும். எத்தனை? 1300 75 வரைக்கும் போகும். 1075 175 1175.
அந்த 160லேருந்து 175 அந்த ஒரு 10 பாயிண்ட் மெல்டிங் டைம் அது வரைக்கும் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பேஸும் அதுவும் பாடி மெச்சூரிட்டி ஆகிறது அந்த 175 மெல்டிங் ஆகிடும். பா நினச்சி கூட பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டில் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ணி நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக அது மாதிரி கிடைக்கிது. ஸோ இதுதான் அந்த பாய்லர்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் ஆன சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்போம் வாங்களேன். சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குல்ல, கொடூரமாக இருக்குது. இது ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அது பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுமா. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் அதை வந்து ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறத வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி தான் அதை பாயில் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே மோல்டிங்கில் தான் பண்ணுறாங்க. இந்த விநாயகர் சிலையாக இருக்கட்டும், லாஃபிங் புத்தாவாக இருக்கட்டும், ஸோ நிறையா சின்ன சின்ன அகல் விளக்குகள், நம்ம தீப திருநாளுக்கு வந்து விளக்கு கொளுத்துவோம்ல அகல் விளக்குகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 5 விளக்கு 10 ரூபா, ஒரு விளக்கு 1 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு நம்ம வந்து ஈஸியாக வாங்குகிறோம். ஈஸியாக சில நேரம் உடஞ்சிரும், சில பேர் வந்து இதை தூக்கிலாம் போடுவாங்க. ஆனால் இந்த ஒரு குட்டி விளக்குக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு மாடல். ஸோ நிறைய கோவில், யானை, பூ, அந்த மாதிரி நிறைய வகையான விளக்குகள், நிறைய வெரைட்டிஸான பீங்கான் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது என்னதுண்ணா? மோல்டு எடுக்கிறதுக்கு. இது என்ன இது பொம்மை மாதிரியா? இது பொம்மை எடுத்துதான் இது காய வச்சு தான் அதுக்கப்புறம் பொம்மை ஊற்றுறோம். பொம்மை ஊற்றிட்டு இருக்காங்கல்ல, ஓகே. இது எப்படிண்ணா சூடாகுது? எனக்கு வந்து அண்ணா இதை கை வச்சு பார்க்க சொன்னாங்க. இதில் கையை வச்சோம் பயங்கர சூடாக இருக்குது. ஸோ அது வந்து சூடு ஏறிட்டு அதுவே தானாக சூடு இறங்கிடுமா? ஆச்சரியமாக இருக்குது. இது இல்லை, இது உள்ள என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த சயின்ஸ் என்ன அப்படின்றத யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ சயின்ஸ்னால் இது வேறு லெவல் சயின்ஸில் இது. ஸோ அண்ணன் வந்து இப்போ பிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது எவ்வளோ வந்து ஒரு மைன்யூட்டான ஒர்க்கு அண்ணன் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அதை மோல்டை வெளில எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து அந்த இதெல்லாம் வந்து நைஃபை வச்சு கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்கு பாருங்கள். ஸோ அந்த மவுல்ட்லேருந்து அந்த இதை எடுக்கிறாங்க அண்ணன். இப்போ பெயிண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம அந்த மோல்ட்லேருந்து எடுத்தாங்கல்ல, அந்த தேங்காய் ஷேப்பு விளக்கு எடுத்தாங்கல்ல, அதை வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் அழகாக ஸ்ப்ரே பண்ணி பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான பொம்மைகள்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொம்மைகள்லாம். செராமிக்கில் மோல்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பொம்மை இவ்வளோ அழகான பொம்மைகள்லாம் இதில் செய்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அகல் விளக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 விளக்கு வரைக்கும் இங்கே செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஹியூஜ், ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன சின்ன விளக்குன்னா நம்ம பார்க்குறோம், வீட்டில் அவ்வளோ ஈஸியாக அதை யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ மக்களோட உழைப்பு கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. இந்த விளக்கு அவங்க எவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்கன்னு பார்த்தோம். அதை வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்லேருந்து பெரிய பெரிய ஒர்க் வரைக்கும் இங்கே நடக்குது. ஸோ விளக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொம்மைகள், நிறைய வித்தியாசமான விளக்குகள், அதெல்லாம் செய்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. விருத்தாசலத்துக்கிட்ட இருக்குது, இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. செராமிக்ஸில் வித்தியாசமாக என்னென்னமோ செய்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இண்டஸ்ட்ரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye from Gautham and camera Kabil Praveen. Bye bye.